ஓம் சாந்தி. 8/7/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த வாழ்க்கை மிக மிக மதிப்புமிக்கதாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஸ்ரீமத் படி உலகத்திற்கு சேவை செய்கிறீர்கள். இந்த நரகத்தை சொர்க்கமாக்கி விடுகிறீர்கள். கேள்வி: குஷி மறைந்து விடுவதற்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்ன? பதில்: குஷி எப்போது மறைகிறது என்றால், ஒன்று தேக அபிமானத்தில் வருவதின் காரணத்தினால் மறைகிறது. இரண்டாவது, மனதில் ஏதாவது சந்தேகம் வந்து விடுகிறது என்றால் அப்போதும் கூட குஷி மறைந்து விடுகிறது. ஆகையால் பாபா எப்போதாவது ஏதாவது சந்தேகம் எழுகிறது என்றால் உடனே பாபாவிடம் கேளுங்கள் என்று ஆலோசனை கொடுக்கிறார். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். அப்போது சதா குஷியாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி. பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அந்த பகவான் குழந்தைகளுக்கு எதிரில் கூறிக்கொண்டிருக்கிறார், நான் உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறேன் என்றால் குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். பாபா நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆக்குகிறார் என்பதை புரிந்து கொள்ளவும் செய்கிறீர்கள். மற்றபடி நான் உலகத்திற்கு எஜமானனாக ஆகுவதில்லை என்று பாபா சுயம் அவரே கூறுகிறார். பகவானுடைய மகா வாக்கியம், மனிதர்கள் என்னை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் என்னுடைய குழந்தைகள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் என்று கூறுகிறேன். போன கல்பத்தை போலவே நாடகத்தின் அனுசாரம் முயற்சி செய்ய வைக்கிறேன். ஏதாவது புரியவில்லை என்றால் கேளுங்கள் என்று பாபா அடிக்கடி கூறுகிறார். அவர்கள் ஒயிட் ஹவுஸ், அதாவது வெள்ளை மாளிகை போன்றவைகளை உருவாக்குகிறார்கள். ஆனால் சத்யுகத்தில் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட தங்கத்திலான மாளிகைகள் உருவாகிறது. அதற்கு சுகதாமம் என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த உலக நாடக சக்கரத்தில் கதாநாயகன் கதாநாயகியின் பாகம் உங்களுடையதுதான். நீங்கள் வைரங்களாக ஆகிறீர்கள். ஆகையால் நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று பாபா கூறுகிறார். பகவான் அவரே அமர்ந்து புரிய வைக்கிறார் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்புமிக்கதாகும். ஏனென்றால் நீங்கள் உலகத்திற்கு சேவை செய்கிறீர்கள். பாபா அமர்ந்து படிப்பிக்கிறார் என்றால் படிப்பிக்கவும் வேண்டும் அல்லவா? நன்றாக காதுகளை திறந்து வைத்துக் கொண்டு கேட்க வேண்டும். அதாவது காது கொடுத்து கேளுங்க இந்த ஞானத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். காதுகளையும் தூய்மையாக்க வேண்டும். தூய்மைதான் ஃபர்ஸ்ட். சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில்தான் நிற்கும் என்று சொல்கிறார்கள். இங்கும் கூட தூய்மை இருந்தால்தான் தாரணை ஏற்படும். அதாவது முதல்ல காது கொடுத்து ஞானத்தை கேளுங்க. முதல்ல காது தான் தூய்மையாகணும். அப்போதான் பாபா சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். சில பேருக்கு செலக்டிவ் லிஸ்னிங் அப்படின்வாங்க. எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சில விஷயங்களை மட்டும் கேட்பாங்க. அது மாதிரி இல்லாம பாபா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையினுடைய ஆழத்துல போய் புரிஞ்சுக்கிட்டு கடைப்பிடிக்கணும். அதனால தூய்மை தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். உண்மையில் இது ஞான மானசரோவரம் ஆகும். இதில் மூழ்கி எழுவதின் மூலம் நீங்கள் எந்த நிலையிலிருந்து என்னவாக ஆகிவிடுகிறீர்கள்? அழகானவர்களை தான் பரி என்று சொல்கிறார்கள். மற்றபடி சிறகுகளுடைய பரிகள் இருக்கிறார்கள் என்பது கிடையாது.
யார் சதா மற்றவர்களுடைய சேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அளவற்ற குஷி இருக்கும். முக்கியமான தாரணை, நடத்தை மிக மிக ராயலாக இருக்க வேண்டும். உணவு பழக்கம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களிடம் யாராவது வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒவ்வொரு விதத்திலும் சேவை செய்ய வேண்டும். ஸ்தூலத்திலும் சூக்ஷ்மத்திலும் செய்ய வேண்டும். அப்போது மிகுந்த குஷி ஏற்படும். அதாவது மதுபனுக்கு நம்ம போறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன தேவைப்படுது? நல்ல அகாமடேஷன் தேவைப்படுது. அதுக்கப்புறம் சாப்பாடு தேவை. அப்போ நல்ல அகாமடேஷன் கிடைச்சி நல்லா சாப்பிட்டோன்னா தான் அங்கே உட்காந்து கிளாஸ் நல்லா கேட்க முடியும். அடிப்படை தேவைகள் இருந்தால்தான் அடுத்தது நம்ம ஞான மார்க்கத்துல முன்னேற முடியும். சரியா தூங்கல, சாப்பாடு இல்லைன்னா கிளாஸ் எப்படி கேட்க முடியும்? ஆகையில பாபா யாரெல்லாம் வராங்களோ ஸ்தூல சேவை, சூக்ஷ்ம சேவை எல்லாமே செய்யுங்க. அப்போதான் குஷியில இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறார். எத்தனையோ ரிட்ரீட் சென்டர்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் பிகேஸ்க்கு அப்படி நடக்குது. ரிட்ரீட் ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. அப்போ எல்லாம் ஸ்தூல சேவை, சூக்ஷ்ம சேவை எல்லாமே நடக்குது இல்லையா? இப்போது பாபா உங்களுக்கு இந்த ஞான ரத்தினங்களின் வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த வியாபாரம் இதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஃபுல் டே இந்த சிந்தனையில இருங்க. பாபா நமக்கு எந்த மாதிரியான வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கிறார், நம்ம எந்த மாதிரியான வியாபாரம் செய்துட்டு இருக்கிறோம், அதனுடைய பலன் இதெல்லாமே சிந்தனை பண்ணுங்க. இந்த உலகத்துல அவங்க என்ன செய்துட்டு இருக்காங்க, கடைசியில அதனுடைய முடிவு என்ன, இப்படி சிந்தனை பண்ணிட்டே இருந்தா குஷி இருக்கும். ஆனால் இவருடைய பார்ட்டுக்கும் உங்களுடைய பார்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பாபா இவருக்குள் பிரவேசித்தார். இவர் உடனே அனைத்தையும் விட்டுவிட்டார். பட்டி உருவாக வேண்டி இருந்தது. நீங்களும் கூட அனைத்தையும் விட்டுவிட்டீர்கள். போன கல்பத்தில் யாரெல்லாம் ராஜ்யத்தை அடைந்தார்களோ அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் என்பதை நீங்கள் இப்போது நல்ல விதத்தில் தெரிந்திருக்கிறீர்கள். இது ஞான ரத்தினங்கள் ஆகும். யாரோ ஒரு சில வியாபாரிகள் தான் இந்த வியாபாரம் செய்வார்கள். நீங்கள் வியாபாரம் செய்ய வந்திருக்கிறீர்கள். சிலர் நல்ல விதத்தில் வியாபாரம் செய்து 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்திற்கான சம்பாத்தியம் செய்து கொள்கிறார்கள். 21 பிறவிகள் என்ன, 50-60 பிறவிகள் நீங்கள் மிகவும் சுகமானவர்களாக இருப்பீர்கள். பல கோடி மடங்கு செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். அரைக்கல்பமாக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று நீங்கள் பாடி வந்தீர்கள். ஆனால் பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் குழந்தைகளாகிய நீங்கள்தான் என்கிறார். இது பகவானுடைய மகா வாக்கியம். அப்படி ஆக்கக்கூடிய தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும் அல்லவா? குடும்ப விஷயங்களையும் கவனிக்க வேண்டும். இங்கேயே அனைவரும் தங்கிவிட முடியாது. சார்ட் வையுங்கள் என்று பாபா எவ்வளவு புரிய வைக்கிறார். இல்லையென்றால் மிகவும் பச்சாத்தாபப்பட வேண்டி இருக்கும். நாம் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கிறோம் என்று சார்ட்டை பார்க்க வேண்டும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம சேவை செய்து அளவற்ற குஷியை அனுபவம் செய்ய வேண்டும் மற்றும் செய்ய வைக்க வேண்டும். நடத்தை மற்றும் உணவு பழக்கத்தில் மிகுந்த ராயல்டி இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அமரலோகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்கு தூய்மையாகுவதின் கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும்.
நான் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் என்று சார்ட்டை பார்க்க வேண்டும். அழியாத ஞான ரத்தினங்களின் வருமானத்தை சேமித்துக் கொண்டிருக்கிறேனா? தாரணை ஆகுவதற்கு காதுகள் தூய்மையாக ஆகி இருக்கிறதா என்று தன்னுடைய வரவு செலவு கணக்கை பார்க்க வேண்டும். வரதானம்: சேவை செய்து கொண்டே நினைவின் அனுபவங்களின் ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடிய சதா லவ்லீன், அதாவது அன்பில் மூழ்கி இருக்கும் ஆத்மா ஆகங்கள். நினைவில் இருக்கிறீர்கள், ஆனால் நினைவின் மூலம் ஏற்படும் பிராப்திகளின் அனுபவங்களில் முன்னேறி கொண்டே செல்லுங்கள். அதற்காக இப்பொழுது விசேஷமாக நேரம் மற்றும் கவனம் கொடுங்கள். அதன் மூலம் இவர் அனுபவங்களின் கடலில் மூழ்கியிருக்கும் லவ்லீன் ஆத்மா என்பது தெரிய வரட்டும். எப்படி தூய்மை மற்றும் அமைதியினுடைய வாயுமண்டலத்தின் உணர்வு உணர முடிகிறது, அதேபோல் உயர்ந்த யோகி ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடியவர் என்ற அனுபவம் ஏற்படட்டும். ஞானத்தின் தாக்கம் இருக்கிறது, ஆனால் யோகத்தின் சித்தி ஸ்வரூபத்தின் தாக்கம் ஏற்படட்டும். சேவை செய்து கொண்டே நினைவின் அனுபவங்களில் மூழ்கி இருங்கள். நினைவு யாத்திரையின் அனுபவங்களின் ஓட்டப்பந்தயத்தில் முன்னேறி செல்லுங்கள். ஸ்லோகன்: சித்தியை ஏற்றுக்கொண்டு விடுவது என்பது எதிர்கால பலனை இங்கேயே முடித்து விடுவதாகும். அதாவது பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறோம், நல்ல யோகா பண்றோம், சேவை செய்கிறோம், நம்முடைய அனைத்து விஷயங்களையும் பாபா காரியத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா நினைச்சதெல்லாம் நடக்கும். அதுக்கு தான் பேரு சித்தி. ஆனால் அதற்காக அந்த சித்தியை நீங்க ஏத்துக்க கூடாது. இப்போ ஏத்துக்கிட்டீங்கன்னா எதிர்கால பலன் முடிஞ்சிடும். இங்கேயே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டீங்கன்னா அப்ப எதிர்காலத்துல என்ன பதவி கிடைக்கும்? அந்த பலனை எப்படி அனுபவிக்க முடியும்? ஆகையால இயற்கை உங்களுக்கு அடிமையாகும், நினைச்சதெல்லாம் கிடைக்கும், வசதிகள் கிடைக்கும், இன்னும் எல்லா யோகத்தினுடைய பவர்ஸ் மூலமா அதிசயங்கள் எல்லாம் கூட நீங்க செய்ய முடியும். ஆனால் அந்த சித்தியை இங்கேயே நீங்க ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவ்யக்த சமிகை: எந்த அளவிற்கு குழந்தைகளாகிய நீங்கள் உயர்ந்த எண்ணங்களின் சக்திகளினால் நிறைந்தவர்களாக ஆகிக்கொண்டே செல்வீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த எண்ணங்களின் சக்திசாலி சேவையின் ஸ்வரூபம் தெளிவாக தென்படும். நம்மை யாரோ கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், ஏதோ தெய்வீக புத்தி மூலமாக சுப சங்கல்பத்தின் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரும் அனுபவம் செய்வார்கள். சிலர் திவ்ய திருஷ்டியின் மூலமாக தந்தை மற்றும் இடத்தை பார்ப்பார்கள். இந்த இரண்டு விதமான அனுபவங்களின் மூலமாக மிகவும் தீவிர வேகத்துடன் தங்களுடைய உயர்ந்த புகலிடத்தை சென்று சேர்ந்து விடுவார்கள். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா,
உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே